சரி நீ சாப்பிட்டியா? உங்க அக்கறை தூக்கி குப்பையில போடுங்க. எனக்கு பசிக்கவே இல்ல. சும்மா வீம்புக்கு பேசாத. பாரு நான் எல்லாத்தையும் சாப்பிட்டுருவேன். வா சாப்பிடு. நீங்க ஒன்னும் எனக்கு பிச்சை எல்லாம் போட தேவையில்ல. சரி அப்புறம் உன் இஷ்டம். சிக்கன் நல்லா இருக்கு. இப்போ உனக்கு திருப்தியா? நீ ஆசைப்பட்ட மாதிரி நான் சாப்பிட்டேன். இப்போ கோவம் எல்லாம் அடங்கிடுச்சா? ஐயோ ஹிட்லர், எனக்கு இப்பதான் வெறியா வருது. என்னாச்சு? நீ மக்கா இல்ல மக்க மாதிரி நடிக்கிறியா? ஏய் பின்ன ஆக்கி வச்சத அண்டாவோட முழுங்குனியே, என்ன ஒரு வார்த்தை கேட்டியா? நான் சாப்பிட்டேனான்னு யோசிச்சியா? ஏய் நான் தான் கேட்டேனே, நீ தான் வேணாம் வேணாம்னு சொன்னீங்க. அப்படியே போட்டேனா? ஏய் நீங்க கேட்ட உடனே வாய ஆன்னு திறக்க சொல்றீங்களா? வேணாம்னு சொன்னா அப்படியே விட்டுருவீங்களா? சாப்பாட்டை தட்டுல போட்டு சாரிடா செல்லம், நான் பண்ணது தப்புதான், நீ இப்ப வாயத்தொரன்னு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட வைக்க மாட்டீங்களா? ஐயே இந்த டாம் அண்ட் ஜெர்ரி என்னமோ 2 நாளுக்கு பசியா இருந்த மாதிரி சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. ஏய் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட வைக்கிறதுக்கு நீ என்ன குழந்தையா? பொண்டாட்டி கிட்ட பேசுற மாதிரியா பேசுறீங்க? ஒரு மண்ணும் தெரியாது உங்களுக்கு. ஆனா உன்னியா என்ன பாக்க வச்சு சாப்பிட்டல, எப்படி வயிறு வலி வந்து கதற போற, அத பார்த்து நான் எப்படி ரசிக்க போறேன்னு பாரு. பாருமா சாபமா குடுக்கற. ஏய் பொண்டாட்டி மாதிரி பேசுடி. ஜெயமா நீங்க இதுல எல்லாம் தலையிடாதீங்க. ஏய் இப்போ நான் என்ன பண்ணணும்? இப்போ என்ன நடந்து போச்சு சொல்லு. என்ன விட்டுட்டு சாப்பிட்டீங்கல்ல, எனக்கு சமைச்சு கொடுங்க, எனக்கு பசிக்குது. மாட்டேன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லு. அவ்வளவுதானே, ஒரு 10 நிமிஷம் கூட இப்போ ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். இதுக்கு போய் சும்மா நோய் நோய். அடப்பாவி, எப்படி இது தப்புடி. பொண்டாட்டிக்கு இத்தனை பிடிவாதம் ஆகாதடி. ஒரு நாளைக்கு இதே பிடிவாதம் உன்னை புலம்ப விட்டுரும், ஜாக்கிரதை. ஏஜே சீக்கிரம் ப்ளீஸ், பசிக்குது. ரெடி. வா, நீங்க ஒரு நல்ல சமையல்காரருங்கறத ப்ரூவ் பண்ணிட்டீங்க. உன் பாராட்டெல்லாம் வேணாம், சும்மா சாப்பிடு. சாப்பிடவா? சாப்பிடனா எப்படி சாப்பிடுறது? ஊட்டி விடுறீங்களா? ஏய் என்ன கொழுப்பா? அதெல்லாம் பண்ண முடியாது. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், என் கையை கட்டி போட்டு விட்டது மட்டும் நல்ல குணமா? மரியாதை ஊட்டி விடுங்க. அதெல்லாம் முடியாதுங்கறல. ஏய் ப்ளீஸ் 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 ப்ளீஸ், ஒரே ஒரு வாய் மட்டும் ஊட்டி விடுங்க, அப்புறமா நான் சாப்பிட்டுக்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ். கிட்ட வா. ஏன் சிங்க குட்டியா இது? அசிங்க குட்டி. அடச்ச. ஐயோ, மறுபடி இவ வந்து கலாய்ப்பாளே, பாட்டெல்லாம் பாடுவாளே, புதுசு புதுசா கண்டுபிடிப்பாளே. அடே அப்பன மிஞ்சிட்டியேடா. ஹாப்பி மார்னிங். எப்படியோ ஹாசினி அவ சமைச்ச சாப்பாட்ட ஏஜி சாப்பிடலன்னு நைட்டு செம்மையா சண்டை போட்டிருப்பா. அர்ச்சனாக்கா, செம்மக்கா நீங்க. உங்களை அடிச்சுக்க ஆளே இல்ல. நீங்க போட்ட பிளான் வேற லெவல், சூப்பர். பிளான நாம போடல சித்ரா. ஹாசினி ஏஜேவ கவுக்கிறதுக்கு விருந்து வச்சா, அந்த பிளான நாம நமக்கு சாதகமா மாத்திட்டோம். நைட்டு என்ன ரேஞ்சில ஃபைட் நடந்துச்சுன்னு தெரியலையே. கலவரத்தை கண்குளிர பார்க்காம போயிட்டோமே. கியா கலவரம்? ஐயோ, கியா கியா, எங்க கலவரம்? என்ன கலவரம்? நாட்லியா, ஊட்லியா, ஊர்லியா? எங்க எங்க எங்க? நம்ம வீட்ல தான் ஜெயமா. நம்ம வீட்ல கலவரமா? ஏன், நீங்க ஏதாவது பண்ணீங்களா? நாங்க ஏன் பண்றோம் ஜெயமா?
கலவரத்துக்கு ஹோல்சேல் டீலரே ஹாஸ்னி தானே. ம், நேத்து லஞ்சுக்கு வரலன்னு போன்ல ஏஜே கிட்ட சண்டை போட்டா. நைட்டு வீட்டுக்கு வந்ததும் என்ன பிரச்சனை பண்ணாலோ தெரியல. அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம்ல. ஏன் ஜெயமா இந்த ஹாஸ்னி ஏஜேவை நிம்மதி சாப்பிட கூட விட மாட்டாளா? யாரு சொன்னது? ஏஜே நேத்து நைட்டு நிம்மதியா சாப்பிட்டானே. ஆ, ஆ, ஜெயம்மா நீங்க சமைச்சீங்களா? அது ரிஸ்க். ஏண்டி, பொண்டாட்டி இருக்கும்போது நான் எதுக்கு சமைக்கணும்? ஹாசினி சமைச்சதுதான் அவன் சாப்பிட்டான். ஏன் சாப்பிட்டாரு? ஏய் மிக்கி மவுஸ், என்ன கேள்வி இது? அப்போ அவன் சாப்பிடக்கூடாதுன்னு நீ ஆசைப்பட்டியோ? ம்ஹும். அப்படி இல்ல ஜெயமா, ஆ. அவர் சந்தோஷமா சாப்பிட்டாரான்னு கேட்க வந்தேன். ஆமா, சந்தோஷத்துல ஹாசினிக்கு கூட மிச்சம் வைக்காம அத்தனையும் அவனே சாப்பிட்டான் தெரியுமா? ஆ, அப்புறம் அப்புறம் என்ன? ம், ஹாசினி பசியோட இருக்காளேன்னு அவளுக்காக ஆசை ஆசையா ஏஜேவே சமைச்சு கொடுத்தான். புருஷன் பொண்டாட்டினா அப்படிதான், சண்டையும் போட்டுக்கணும், சந்தோஷமாவும் இருக்கணும். ஹ, இந்த சண்டையை ஏற்பாடு பண்ண கடவுளே, எந்த கடவுளா இருந்தாலும் பகுத் சுக்ரியா, ரொம்ப நன்றி. ஆ, 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 அப்புறம் இன்னொரு ட்விஸ்ட், உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், சொல்ல மறந்துட்டேனே. நம்ம ஏஜே இருக்கான்ல, சமைச்சது மட்டும் இல்ல, அவன் கையாலேயே ஆசினிக்கு ஊட்டி விட்டான். அத பாக்கும்போது எனக்கு வெக்கமா வந்துச்சு. ச்சே, நம்ம செய்யறது எல்லாம் நமக்கே ஆப்பா வருது. ஆமா. ஆ, அப்படி சண்டை போட்டவ எப்படி ஏஜேவை சமாதானப்படுத்தினா? அவகிட்ட ஏதோ சூப்பர் பவர் இருக்கு. இப்போ நம்ம தோத்துட்டோமா? நாம தோக்க கூடாது. நாம நேத்து கரெக்டா தான் பிளான் பண்ணோம். ஆனா அவ தப்பிச்சிட்டா. அதுக்காக அப்படியே விட்டுற கூடாது. எப்படிக்கா? அதான் சண்டை சமாதானம் ஆயிருச்சே. சமாதானத்தை மறுபடியும் சண்டையாக்குவோம். அது எப்படி? ஹாசினிய வெறுப்பேத்தணும். அதுக்கு அவ முன்னாடியே ஏஜே கிட்ட பிரியமா இருக்கிற மாதிரி நடிக்கணும். புரியலையே. ஏஜேவை இம்ப்ரெஸ் பண்ணி அவரை வெளியே கூட்டிட்டு போகணும். அப்படி கூட்டிட்டு போனா ஹாசினிக்கு ஈகோ பொத்துக்கும். வீட்ல தனியா உட்காந்து பொறுமுவா. ஏஜே வந்ததும் அவர்கிட்ட வெறுப்ப காட்டுவா. அவர் ஏற்கனவே டெம்பர் பார்ட்டி. அவர்கிட்ட இப்படி எல்லாம் பண்ணா செம்மையா திட்டி தீர்த்துருவாரு. ஓஹோ, ஹாசினிய டென்ஷன் ஆக்கி ஏஜே கிட்ட மோத விடுறோம். ரெண்டும் அடிச்சுக்கிட்டு பிரிஞ்சிரும். எக்ஸாக்ட்லி சித்ரா. உடனே இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும். இல்லனா அவ ஏஜே கிட்ட ஓட்டுறதுக்கு பிளான் போட்டுருவா. என்ன 3 பேரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? ஆஹா, இன்னைக்கு நீங்க ஃப்ரீயா ஏஜே? என்ன விஷயம் சொல்லுங்க. ஆம், ஒரு ஒரு விருந்து இருக்கு. மறுபடியும் நேத்து மாதிரியா? நோவே. என்ன கேட்காம இனிமே நீங்க லஞ்சை ரெடி பண்ணாதீங்க. அதுல ஏஜே, என்ன? என் ஃப்ரெண்டோட குழந்தைக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஸோ ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணா. சரி, போயிட்டு வாங்க. ஏஜே, ஃபங்க்ஷனுக்கு நீங்களும் வரணும். நானா? எதுக்கு? இன்வைட் பண்ணும்போது ஃபேமிலியோட வாங்கன்னு சொன்னா. நீங்க 3 பேரும் ஃபேமிலி தானே, போயிட்டு வாங்கல. நான் வர முடியாது, நான் பிஸியா இருக்கேன். அதுல ஏஜே, என் ஃப்ரெண்டு உங்களை கூட்டிட்டு வர சொல்லி இன்னைக்கு கூட ஞாபகப்படுத்தினான். நானும் உங்களை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டேன். ஜஸ்ட் 1 hour தான் ஏஜே, உடனே வந்துடலாம். உங்க ஒர்க் எதுவும் பிரேக் ஆகாது. சரி, வரேன். ஓகே. ஆனா 1 மணி நேரத்துக்கு மேல 1 செகண்ட் கூட நான் அங்க இருக்க மாட்டேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு விஷயம், நீங்க ஹாசினியை கூப்பிடுங்க. அது வந்து ஏஜே. ஃபேமிலி தானே, ஃபேமிலி வர சொல்லிருக்காங்கல்ல, கூப்பிடுங்க, வரட்டும். போங்க, இன்வைட் பண்ணுங்க. ஓகே.
என்னக்கா இது? ஏஜி ஹாசினிய வர சொல்றாரு. அவ வந்தா நம்ம பிளானே சொதப்பிருமே. கேக்குற விதத்துல கேட்டு ஏஜேவை வர வச்சோம்ல, சொல்ற விதத்துல சொல்லி ஹாசினிய வராம செய்வோம். கமான் வாங்க. ஐடியா. வா. எஸ்டர்டே உன்னை ஓர கண்ணால தேக்கா. ஏன் ஓர கண்ணால பாக்கணும்? நேரவே பாத்துருக்கலாமே. அது சரி, அவங்க இஷ்டம் தானே. ஜாட செஞ்சு நீ என்ன பார்த்த? ஜெயமா ஸ்வீட் இந்தாங்க ஜெயமா. என்னது எலி அம்மனமா வருது? சாரி ஜெயம்மா. சாரியா? எதுக்கு சாரி எல்லாம்? நேத்து உங்ககிட்ட விளையாட்டுக்கு தான் அப்படி பேசினேன், எதுவும் தப்பா எடுத்துக்கலல்ல? நேத்து தப்பா? ஓ சவால், நீ நான் போட்டி இது. ஓ அடி போடி. ஹாசினி, எப்பவுமே மருமகளும் மாமியாரும் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தா கண்ணு பட்டு திஷ்டி வந்துருமாமா. அதுக்கு தான் விளையாட்டுக்கு அப்படி சொன்னேன். அப்ப நீங்க ஸ்வீட் சாப்பிடணும். ம். என்னம்மா லட்டு கருகி போயிருக்கு? அது கருப்பட்டி லட்டு ஜெயம்மா. உண்மையை சொல்லு, கருப்பட்டியா இல்ல கருகி போயிடுச்சா? நோ 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 நோ, கருப்பட்டி தான். ஏஜே, உன் அம்மாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா காப்பாத்துப்பா. ஐயோ, நல்லா இருக்கு. என்ன அப்ப எனக்கு உனக்கா? இது தர மாட்டேன். ஆ, இந்த சாப்பிடு. ஆ, ஆ. ஐயோ ஜெயம்மா வந்து புடிங்கிடுவாங்க, நீங்க சீக்கிரம் எடுத்து சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சாப்பிட்றவா? ஏய், எங்களை பார்த்தா ஸ்வீட் கலையறவங்க மாதிரி தெரியுதா? எதுக்குமா வம்பு? சாப்பிடுற கேப்ல நீங்க ஏதாவது ஒண்ணு கொண்டு வந்து ஜெயம்மா கிட்ட கொடுத்து நல்ல பேர் வாங்குறதுக்கு அலைவீங்க. நேத்து பண்ணீங்களே அந்த மாதிரி. சரி, இப்போ சீக்கிரம் ரெடி ஆகு. எதுக்கு? ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணுமா? ஃபங்க்ஷனா? என்ன ஃபங்க்ஷன்? எந்த ஃபங்க்ஷனா இருந்தா என்ன? நீ நல்ல வயிறு முட்டை சாப்பிடலாம். கிளம்பு கிளம்பு சீக்கிரம். ஏய் நிறுத்துங்க. என்ன இது? என்ன ஏதுன்னு சொல்லாம ஏன் இவ்வளவு விரட்டுறீங்க? என்ன ஃபங்க்ஷன்? ஜெயமா என் ஃப்ரெண்டோட குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே, ஃபேமிலியோட வர சொல்லிருக்கா. உங்க ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனுக்கு நான் எதுக்கு வரணும்? ஏஜேவும் வராரு. அவர்தான் உன்னையும் கிளம்ப சொன்னாரு. என்னக்கா யோசிக்கிறா? போச்சு, வந்துருவா போல இருக்கே. இப்ப பாரு. ஹாசினி, இது ஏஜேவோட ஆர்டர். உன்னால இதை மீறவே முடியாது. உன்னால முடியவே முடியாது. ஆமா முடியாது. நான் ஃபங்க்ஷனுக்கு வர முடியாது. ஹாசினி, என்னம்மா? ஏஜேவே கூப்பிடுறான்ல, போயிட்டு வா போயிட்டு வா. சும்மா இருங்க ஜெயம்மா. இங்க பாருங்க, உங்க ஆர்டர் ரிஜெக்டட். நான் வரமாட்டேன். நீங்க அப்படியே போய் ஏஜே கிட்ட சொல்லுங்க. சொல்லலாம்ல? தாராளமா போய் சொல்லுங்க. சரி சரி, ஓகேமா. என்ன ஹாசினி, நீ இப்ப எதுக்கு வர முடியாதுன்னு சொன்ன? ஹிட்லர் கூப்பிட சொன்னா நான் உடனே போயிடணுமா? ஏன் அவர் வந்து கூப்பிட மாட்டாரா? அவருக்கு நடுவில் இந்த புரோக்கர் எல்லாம் எதுக்கு? அதுவும் இல்லாம கூப்பிட்ட உடனே எல்லாம் போயிடக்கூடாது ஜெயமா. கொஞ்சம் நம்ம பிக்கப் பண்ணணும். அப்பதான் ஹிட்லர் இறங்கி வந்து கெஞ்சுவாரு. அதுக்கப்புறமா போனாதான் நமக்கு ஒரு கெத்து இருக்கும் ஜெயமா. ஏஜே அவன் வந்து உங்ககிட்ட அப்படியே கெஞ்சுவான்னு கனவு. ஏய், அப்படியெல்லாம் அவன் இறங்கி வரமாட்டாமா. இத பாரு, நீ கிளம்பி போற வழிய பாரு. ஏன்
நேத்து நைட்டு இறங்கி வந்து எனக்கு சமைச்சு போடலையா இல்ல ஊட்டி தான் விடலையா? இப்படி எல்லாம் ஏதாவது பண்ணாதான் அவரு நம்ம கண்ட்ரோலுக்கே வருவாரு. நீங்க வேணா பாருங்க, ஏஜ் நிச்சயமா என்ன வந்து கூப்பிடுவாரு. ஹாசினி வரலையா? ஏன்? காரணம் எதுவும் சொல்லல ஏஜி. நான் சொன்னேன்னு சொன்னீங்களா? ஆ, நீங்க சொல்றதுக்கு முன்னாடி வரலான்னு தான் யோசிச்சாலாம். நீங்க சொன்ன உடனே வரமாட்டேன்னு சொல்லிட்டா. அது மட்டும் இல்ல ஏஜே, உங்க ரிக்வெஸ்ட ரிஜெக்ட் பண்றேன்னு சொல்லிட்டா. எவ்வளவு திமிர் அவளுக்கு. திமிர் பிடிச்சவன். சரி வாங்க, நம்ம கிளம்பலாம். சரி. இத பாரு, ஏஜே கிட்ட நானும் வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடு. இதுதான் நல்ல சான்ஸ். சான்ஸை விட்டுடாத. நோ விஜயமா, ஹிட்லர் வந்து என்ன கூப்பிடாம நான் நகரவே மாட்டேன். மா, நாங்க ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரோம். சரிப்பா. சரி. ஓ. ஆ. ம். ஓடி நீ வரேன்னு சொல்லு. சொல்லு. கிளம்பி போ, விட்டுட்டு போயிட்டு போறாங்க. ஜெயமா, அவர் என்ன விட்டுட்டுலாம் போக மாட்டாரு. வாசல் வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துருவாரு பாருங்க. என் 7ஆம் அறிவு சொல்லுது. தள்ளு. ஐயோ. ஏய் ஏய், ஹஸ்னி, கார்ல ஏறிட்டாங்க. நீ கொஞ்சம் இறங்கி போனாதான் என்ன? போ. அதெல்லாம் கண்டிப்பா போக மாட்டாரு ஜெயமா. இப்ப கார்ல இருந்து இறங்கி வர போறாரு பாருங்க. ஐயோ ஐயோ ஐயோ, கார் கிளம்பிடுச்சு, கார் கிளம்பிடுச்சு. போமா, போ போ போ. சும்மா இருங்க ஜெயமா, அப்படியெல்லாம் என்ன விட்டு போக மாட்டாரு. இப்ப காரை ஒரு ஓரமா நிறுத்திட்டு வருவாரு பாருங்க. கேட்டு தாண்டி போ. போயிடுச்சுடா சாமி. சுத்தம். ஐயோ ஜெயமா, என்ன நிஜமாவே போயிட்டாரு? பின்ன அத்தனை வாட்டி சொன்னேன்ல, கேட்டியா? இனிமேல என் பையன்லாம் வரமாட்டான். ஓ, இவ்வளவு பிடிவாதம் பிடிச்சா பாரு, போயிட்டான். என்ன பண்ண போற? கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம் இல்ல? கண்ட்ரோலுக்கு. ஏஜே கூட ஒன்னா போறதுக்கு நல்ல ஒரு சான்ஸ். அத நீயே காலி பண்ணிட்ட. ஒரு அறிவுக்கு வக்கு இல்ல, இதுக்குள்ள 7 அறிவாமா? அறிவு களஞ்சியம். அடச்சே. ஐயோ, என்னது இப்படி ஆயிடுச்சு? கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டோமோ? கொஞ்சம் இல்ல, ரொம்ப ஓவர். அதுவும் கேட்டுச்சா? அவர் சொன்னப்பவே கிளம்பி இருக்கணும். ஓவர் கான்பிடன்ஸ்ல அவர் கூட போற சான்ஸ மிஸ் பண்ணிட்டோமே. அதுவும் ஹிட்லரை அந்த மருமகளுங்க கூட தனியாவே விட்டுருக்க கூடாது. ஐயோ ஐயோ ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? ஒண்ணும் பண்ண முடியாது. ஹாசினியே கூட்டிட்டு வந்திருக்கலாமோ? நான் சொல்றது சொல்லிட்டேன், ஆனா அவ வரல. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஹாசினி வரலன்னு சொன்னது நான் அப்படியே விட்டுருக்க கூடாது. நானே போய் கூப்பிட்டு இருக்கணும். ஒருவேளை நான் போய் கூப்பிட்டு இருந்தா அவ வந்தாலும் வந்திருப்பால. என்ன ஏஜே, எதுவும் பேச மாட்டீங்க? என்ன ஆபீஸ் ஞாபகமா? இல்ல, ஹாசினி ஞாபகமாவே இருக்கு. என்ன? ஃபங்க்ஷனுக்கு ஹாசினியே கூட்டிட்டு வந்திருக்கலாமேன்னு தோணுது. அதான் கூப்பிட்டுப்பா ஹாசினி வரலன்னு சொல்லிட்டாலே. நீங்க போய் கூப்பிட்டீங்க, அதான் அவ வரல. நான் கூப்பிட்டு இருந்தா வந்தாலும் வந்திருப்பான். எனக்கும் இது இவர் மட்டும் தான் வந்திருக்காரு. இவர் மனசு ஹாசினி கிட்ட தான் இருக்கு.
அவ அந்த அளவுக்கு இவருக்கு சாம்பிராணி போட்டிருக்கா. ஏஜி உருகிறத பார்த்தா காரை திருப்பிட்டு வீட்டுக்கு போயிடுவார் போல இருக்கே. அவ வந்திருந்தா இந்த காரு அவ்வளவு கலகலப்பா இருந்திருக்கும். பாவம் தனியா வீட்டுல இருப்பா. போர் அடிச்சிட்டு இருக்கும் அவளுக்கு. அதுவும் இங்க ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்து அவ பண்ற லூட்டி இருக்கே. பாட்டு போடுன்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் அந்த பாட்டு கேட்டு அப்படியே அவ்வளோ பாடுவா. ஜங்கு ஜங்குன்னு குரங்கு மாதிரி டான்ஸ் பண்ணுவா. ஏஜி